அனைவருக்கும் வணக்கம். நேத்து நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணு கேட்டேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம பெய்ட் பேட்ச்ல இருக்கிற ஒரு ஸ்டூடண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு அனுப்புனது. சரிங்களா? நேத்து தான் நான் அத கேட்டேன். அதில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "சார் என்னோட வீட்ல இருக்கிற யாருமே நான் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே டிமோட்டிவேட் தான் பண்றாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க வீட்ல உள்ளவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டு ஜாதகம் பார்த்துருந்துருக்காங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஜாதகப்படி அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ, அத அவங்க வீட்ல உள்ளவங்க சொல்லி, இந்த மாரி உன்னுடைய ஜாதகத்திலேயே உன்னுடைய ஜாதகப்படி உனக்கு அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ, அதனால ஏன் நீ தேவையில்லாம இப்படி படிச்சு டைம் வேஸ்ட் பண்ற? வேற ஏதாவது வேலைக்கு போ. அப்படிங்கிற மாரி எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி என்ன டிமோட்டிவேட் பண்றாங்க. அப்படிங்கிற மாரி அவங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லியிருந்தாங்க. அதிலேயே ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவங்க என்கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, "சார் நீங்க படிக்கும்போது நீங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்களா? உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு இருந்ததா?" அப்படிங்கிற மாரி என்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க இத சொன்னீங்கன்னா, நான் அத ஒரு மோட்டிவேஷனா எடுத்துப்பேன். அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சரி ஓகே. இப்ப நான் படிக்கும்போது ஜாதகம் பார்த்தேனா, என்னுடைய ஜாதகப்படி எனக்கு அரசு பணி கிடைக்கும்னு இருந்ததா? இல்லையாங்கிறத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிர்றேன். நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணி வேலைக்கு போறதுக்குள்ள, உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க, உங்கள மோட்டிவேட் பண்றத விட டிமோட்டிவேட் பண்றது தான் அதிகமா இருக்கும். ஆ ஸோ இந்த டிமோட்டிவேஷனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி எப்போதுமே ஒரு நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த நெகட்டிவிட்டியால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில உங்களுக்கே உங்க மேல ஒரு சந்தேகம் வந்துரும். நம்மளால முடியுமா? முடியாதா? அப்படின்ட்டு உங்களுக்கே உங்க மேல ஒரு சந்தேகம் வந்துரும். இது ரொம்ப ரொம்ப நார்மல் தான். இன்னும் சொல்லப்போனா, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட இந்த நெகட்டிவிட்டி கன்டின்யூ ஆகும். ஸோ, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு லக்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இன்னும் சில விஷயங்கள சொல்லுவாங்க. ஸோ, அப்ப இந்த நெகட்டிவிட்டிங்கிறது, இந்த நெகட்டிவிட்டி, அப்புறம் இந்த டிமோட்டிவேஷன் இதெல்லாம் கண்டிப்பா எப்போதுமே நம்மள சுத்தி இருக்கும். சரிங்களா? ஸோ, இந்த நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, அதே மாரி இந்த மாரி டிமோட்டிவேட்டா பேசுறதுக்காகவே ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களலாம் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? ஸோ, யாராவது உங்ககிட்ட நெகட்டிவா பேசினாலோ, இல்ல டிமோட்டிவேட் பண்ற மாரி பேசினாலோ, நீங்க போயிட்டு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறது, அவங்க கிட்ட சண்ட போடுறது, இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. சரிங்களா? சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, தலையாட்டிட்டு வந்துருங்க. இப்ப நான் அதான் பண்ணேன். சரிங்களா? நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, என்ன டிமோட்டிவேட் பண்ணாத ஆளே கிடையாது. உண்மைய சொல்லப்போனா, ஒரு கட்டத்தில எனக்கே என் மேல சந்தேகம் வந்தது. என்னன்னா, நம்மளால இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியுமா? நம்ம கரெக்ட்டான பாதையில போய்க்கிட்டு இருக்கோமா? நமக்கு வேலை கிடைச்சிருமான்னு ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன்ஸ் எனக்கும் இருந்தது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சுத்தி இருந்தவங்க தான். என்ன சுத்தி இருந்தவங்க என்ன டிமோட்டிவேட் பண்ணது. அதேமாரி நெகட்டிவா பேசினது தான் அதுக்கு காரணம். ஒரு கட்டத்தில நானும் அத நம்ப ஆரம்பிச்சுட்டேன். சரிங்களா? நம்ப ஆரம்பிச்சதுனால எனக்கு இந்த மாதிரியான கன்ஃப்யூஷன்ஸ், சந்தேகங்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 பேர் எக்ஸாம்ல கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. சரிங்களா? ஸோ, அதுக்கப்புறம் இந்த மாரி நெகட்டிவா பேசுறவங்க, டிமோட்டிவேட் பண்ற மாரி பேசுறவங்களலாம் நான் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் அவங்க சொல்றத கேட்டுப்பேன். கேட்டுக்கிட்டு ஆமா சாமி போட்டுப்பேன். அவங்க இப்ப ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்ப இந்த அரசு பணிலாம் லஞ்சம் குடுத்தா தான் கிடைக்கும். நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் வேஸ்ட்டு. அப்படிங்கிற மாரிலாம் ஏதாவது சொன்னாங்கன்னா, "ஓ! அப்படியா சார்? இருக்கலாம் சார். நான் சும்மா தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிடைச்சா பண்ணுவேன். இல்லன்னா நான் வேற ஏதாவது வேலைக்கு போயிடுவேன்." அப்படிங்கிற மாரி ஜஸ்ட் அவங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து வந்துருவேன். சரிங்களா? சில நேரத்தில அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பேன். லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, "ஓ! அப்படியா? ஓகே, ஓகே." அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். மத்தபடி நான் பெருசா யார்ட்டயும் ஆர்க்யூலாம் பண்ணல. அதேமாரி அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணல. சரிங்களா? "இல்ல எல்லாம் கரெக்ட்டா தான் நடக்குது. படிச்சவங்க நெறைய எனக்கு தெரிஞ்சு படிச்சவங்க நெறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க." அப்படின்ட்டு அவங்க கிட்ட போயிட்டு எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துக்கிட்டு இல்ல. அவங்க சொல்றத கேட்டுப்பேன். கேட்டுட்டு தலையாட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துருவேன். ஸோ, இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் நல்லது. சரிங்களா? மத்தபடி போயிட்டு நீங்க அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறது, அவங்க கிட்ட ஆர்க்யூ பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா அவங்கள மாத்த முடியாது. நாம தான் மாறிக்கணும். சரி ஓகே. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி,
இது வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட முடிஞ்சிடாது. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு வந்ததுக்கப்புறம் கூட உங்களை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுகிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. இப்போ என்ன அந்த மாதிரி தான் சில பேர் சொல்லுவாங்க. என்னை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஏதோ ஒரு லக்கு இருந்திருக்கு, அதனால தான் உனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஜாப்க்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? இன்னும் நான் அத வந்து ஃபுல்லா யாருக்கிட்டயுமே சொன்னதில்ல. நான் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத பத்தி அத வந்து முழுமையா வந்து நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டயுமே சொன்னதில்ல. உங்ககிட்டயும் சொன்னதில்ல. உங்ககிட்ட நான் சொன்னதெல்லாம் ஒரு 50% கூட இருக்காது. சரிங்களா? அத தாண்டி ஏகப்பட்ட கஷ்டங்கள், வேணாம். ஏகப்பட்ட விஷயங்களெல்லாம் செஞ்சு தான் வந்து இந்த வேலைக்கு நான் வந்தேன். ஆ என்ன சொல்றது? சிம்பிளா சொல்லணும்னா, நான் வந்து ரொம்ப ரொம்ப அடிமட்டத்திலிருந்து தான் வந்தேன். சரிங்களா? ஸோ நான் வாழ்ந்த வாழ்க்கைய வந்து இங்க நெறைய பேர் வந்து கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அடிமட்டத்திலிருந்து தான் நான் வந்தேன். அதே மாரியே இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வேலைக்காக, இந்த கவர்மெண்ட் ஜாப்க்காக நான் என்னுடைய உடல் நலத்தையும், உயிரையும் பணயம் வச்சேன் அப்படிங்கிற மாரி சிம்பிளா சொல்லலாம். ஸோ இத எதுக்காக சொன்னேன்னா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுனால தான் எனக்கு இந்த வேலை கெடைச்சது. ஆனா வெளில பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிளா வந்து உனக்கு ஏதோ ஒரு லக் இருந்திருக்கு. அதனால தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பட் அவங்க கிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நான் வந்து இத பண்ணேன், அத பண்ணேன் அப்படி இப்படின்னு அவங்க கிட்ட போயிட்டு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எதா இருந்தாலும் காதுல வாங்கிட்டு லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வந்துருவேன்னு வச்சுக்கங்களேன். சரி ஓகே. ஸோ இப்ப இதெல்லாம் எப்போதுமே இருக்கும். ரைட்டுங்களா? உன்னால முடியாதுன்னு சொல்றது, உனக்கு இது செட் ஆவாதுன்னு சொல்றது, உன் ஜாதகத்தில இது கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் எப்போதுமே நம்மள சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் மாத்தவே முடியாது. சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்னுடைய ஜாதகத்துல என்ன இருந்தது அப்படின்னா, முதல் விஷயம் எனக்கு வந்து இந்த ஜாதகம் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. இதுல நம்பிக்கையும் கிடையாது. நான் வந்து பெர்சனலா சொல்றேன். எனக்கு சொல்றேன். நீங்களும் இத ஃபாலோ பண்ணணும்லாம் நான் சொல்லல. சில பேருக்கு இதில ஜாதகத்தில நம்பிக்கை இருக்கும். அதெல்லாம் அவங்கவங்க விருப்பம். ரைட்டுங்களா? அதில நான் தலையிடல. நான் சொல்றது எனக்கு வந்து இதிலலாம் நம்பிக்கை இல்ல. நான் இதுவரைக்கும் ஜாதகமும் பார்த்ததில்ல. ஆனா எங்க வீட்ல இருக்கிற சில பேருக்கு வந்து இதில நம்பிக்கை உண்டு. அப்ப அவங்க வந்து என்னுடைய ஜாதகத்த எடுத்துக்கிட்டு அப்பப்போ போயிட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் எனக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இரும்பு சம்மந்தமான ஒரு வேலைக்கு போவேன். அப்படிங்கிற மாரி தான் நெறைய பேர் சொன்னாங்க. அதே மாரி சில பேர் வந்து நான் ஃபாரின் போவேன். இங்க இருக்க மாட்டேன். ஃபாரின் போயிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஓப்பனா சொல்லப்போனா, என்னுடைய ஜாதகப்படி எனக்கு வந்து அரசு பணி கிடைக்கும்னு எந்த இடத்துலயும் கிடையாது. சரிங்களா? அதாவது என்னுடைய ஜாதகப்படி எனக்கு வந்து அரசு பணி கிடைக்காது. அப்படின்னு தான் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரைட்டுங்களா? ஸோ, இப்ப நீங்க வந்து இந்த ஜாதகத்த நம்பலாமா? நம்ப வேண்டாமா? உங்களுடைய ஜாதகத்தில அரசு பணி கிடைக்கும்னு இருந்தா மட்டும் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணுமா? இல்லன்னா ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லையா? அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுடைய முடிவுக்கே விட்டுர்றேன். நான் என்னுடைய இத சொல்லிட்டேன். என்னுடைய ஜாதகப்படி எனக்கு சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ரைட்டுங்களா? ஆனா நான் இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். ஸோ இத பொறுத்து நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ தாராளமா எடுத்துக்கங்க. நீங்க இத தான் பண்ணு, இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரிலாம் நான் சொல்ல வரல. ஸோ இது என்னுடைய இத சொல்ட்டேன். இத பொறுத்து நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ, அத நீங்க எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஓகே. இப்ப நான் எதுக்காக இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இப்ப இந்த மெசேஜ் வந்து நான் நேத்து தான் கேட்டேன். நான் சொன்ன அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து நான் நேத்து தான் கேட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ப வீடியோவுடைய கமெண்ட்லயே வந்து ஒருத்தவங்களோட கமெண்ட் ஒண்ணு பார்த்திருந்தேன். அவங்களுமே என்ன போட்டிருந்தாங்கன்னா, நான் வந்து ஜாதகம் பார்த்தேன். நான் ரீசென்ட்டா ஜாதகம் பார்த்தேன். எனக்கு வந்து என்னுடைய ஜாதகப்படி அரசு பணி கிடைக்காதுன்னு சொல்ட்டாங்க. ஸோ, அதனால நான் வந்து ப்ரிப்பேர் பண்றத ஸ்டாப் பண்ண போறேன். அப்படிங்கிற மாரி ஒரு கமெண்ட் ஒண்ணு எப்படியும் ஒரு 3 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ, ஒரு சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஜாதகத்தில நம்பிக்கை இருக்கும். ஸோ, அதனால அத பத்தி நாம எதுவும் பெருசா பேச வேணாம் அப்படின்ட்டு அப்ப நான் விட்டுட்டேன். அது சம்மந்தமா எதுவும் பேசல. பட் இப்ப நேத்து இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டதுக்கப்புறம், நெறைய பேருக்கு வந்து இந்த மாரி கன்ஃப்யூஷன் இருக்கும் போல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ, அதனால நம்பளுடைய அனுபவத்த சொன்னா, அதனால வந்து சில பேருக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ, அதனால தான் இத சொன்னேன். இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? உங்களுடைய வேணாம். அத நான் உங்க முடிவுக்கே விட்டுறேன் ஏற்கனவே சொன்ன மாரி. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி
நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறது, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறது, டீமோட்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இது கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்தாகணும். சரிங்களா? ஏன்னா இப்போ எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஜாபில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் இக்னோர் பண்ணிவிடுங்க, அதுதான் பெஸ்ட்.